சென்னை சமூக பணி கல்லூரியின் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அதிகாரமளித்தல் துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவத்தை மேம்படுத்துவதற்கான உள்ளடக்கிய சூழலை ஊக்குவிப்பது குறித்த சிறப்பு கருத்தரங்கம் கல்லூரி வளாக அரங்கில் அரோகா மாணவர்கள் மன்றத்தின் ஏற்பாட்டில் கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ். ராஜா சாமுவேல் அவர்கள் முன்னிலையில் நேத்ரோதயா அறக்கட்டளை ஒத்துழைப்புடன் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு சுதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மற்றும் நேத்ரோதயா அறக்கட்டளை நிறுவனர் திரு சி. கோவிந்தராஜ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இக்கருத்தரங்கில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரபாகரன், சி. சந்திரபாபு, நிர்வாக இயக்குனர், NIPMR பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் டாக்டர் சிதம்பரம், உதவிக்கரம் அறக்கட்டளையின் மாநில செயலாளர் வரதக்குட்டி, செல்வி ஸ்மிதா சதாசிவன், மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆலோசனை குழு உறுப்பினர் திவ்யஞ்சன், கேந்திராவின் பொறுப்பாளர் அமியா காலித் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். ஷாங் அவஸ்தி அவர்கள் பாராட்டுரை வழங்கினர். VCSS மற்றும் நேத்ரோதயா ஆகிய இரு அமைப்புகளுக்கிடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. இறுதியில் கல்லூரிகளுக்கிடையேயான எம்பவர் ஃபர்ஸ்ட் 2024 போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இன்று சென்னை சமூக பணி கல்லூரி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை அனுசரிக்கிறோம். இதை அனுசரிக்கும் விதமாக முக்கியமாக இன்க்ளூஷன் அண்ட் லீடர்ஷிப் பற்றி இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கருத்தரங்கை திரு சுதன் IAS ஸ்டேட் கமிஷனர் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி துவங்கி வைத்திருக்கிறார். மேலும் இந்த கருத்தரங்கை திருவாளர் கோவிந்தகிருஷ்ணன் அவர்களும் எங்களுடைய தலைவர் டாக்டர் எஸ். ராஜா சாமுவேல் அவர்களும் சேர்ந்து துவங்கி வைத்திருக்கின்றனர். அதாவது நிறைய நேரங்கள்ல இன்க்ளூஷன் பத்தி நிறைய பேசுறோம். ஆனா இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லும் போது இன்க்ளூஷன் வெறும் பார்ட்டிசிபேஷன், அதாவது பங்கேற்பது மட்டும் இன்க்ளூஷன் கிடையாது. பட் ஆனா அதனுடைய முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் லீடர்ஷிப். அதாவது முடிவெடுக்கும் தருணங்களில், முடிவெடுக்கக்கூடிய நிலைகளில் மக்கள் இருக்க வேண்டும். அதுதான் ஆக்சுவல் இன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதை ஒட்டிதான் இன்றைய கருத்தரங்கம் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். இதுக்கு பல்வேறு நிறுவனங்களிலிருந்து பல்வேறு தலைவர்கள் மிகவும் சாதித்திருப்பவர்கள் அவருடைய சொந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் சாதித்திருக்கிறார்கள். மற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையில் சாதிப்பதற்கும் அவர்கள் பல உதவி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நிறைய ரிசோர்ஸ் பர்சன் இங்க வந்திருக்காங்க. கோவிந்தகிருஷ்ணன் சார் இருக்காங்க, ஸ்மிதா மேம் இங்க இருக்காங்க, வரதகுட்டி சார் இங்க இருக்காங்க. இது போல பல்வேறு நபர்கள் இந்த கருத்தரங்குக்கு பங்கேற்க போறாங்க. இவர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு ஸ்மிதா சதாசிவன். நான் ஸ்டேட் அட்வைசரி போர்ட் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல மெம்பரா இருக்கேன். நம்ம வரதக்குட்டி சார் அண்ட் மிஸ்டர் கோவிந்தகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனலிசம் இன் சோஷியல் ஒர்க் அப்படின்றத ரொம்ப அருமையா நம்ம மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹியூஜ் அப்ரிசியேஷன். அண்ட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பை எடுத்துட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இது தலைமைத்துவம், லீடர்ஷிப் அண்ட் டிசபிலிட்டி. அது ரொம்ப முக்கியமான தலைப்பு, ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம். இது சமுதாயத்துல எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ற பல வழிகளை இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இது கூடிய சீக்கிரம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்றதும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமா இப்போ தேர்தல் வரப்போகுது. 2026 தேர்தலை நோக்கியும் நம்ம பயணப்பட்டு இருக்கும் பொழுது அது சார்ந்த தலைமைத்துவம், அதுல எப்படி டிசபிலிட்டி இன்க்ளூட் பண்றது அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். விஷிங் ஆல் சக்சஸ் ஃபார் டுடேஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் விஷிங் a very happy World Disability Day. Thank you. EAP Varadakutty. I am the state president of Tamil Nadu உதவிக்கரம் அசோசியேஷன் for the welfare of differently able. இன்றைக்கு நம்ம உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கொண்டாடும் வகையில் இந்த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் இந்த நிறுவனத்துல இன்றைக்கு காலையிலிருந்து மதியம் வரையில் மாற்றுத்திறனாளிகளை பற்றிய ஒரு கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கருத்தரங்கை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையாளர் மதிப்பிற்குரிய திரு சுதன் IAS அவர்கள் துவக்கி வைத்து அவர்கள் இப்போது சென்றிருக்கின்றார்கள். நாங்கள்லாம் இந்த கருத்தரங்கத்துல பேச இருக்கிறோம். இந்த கருத்தரங்கினுடைய மெயின் நோக்கம் என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய சமுதாயம் உண்டாக்குதல், அவர்களுக்கு ஒரு தலைமை பண்பை உருவாக்குதல். அதுதான் இந்த கருத்தரங்கின் நோக்கம். அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, நத்திங் அபவுட் அஸ் வித்தவுட் அஸ்.
எங்களுக்கான திட்டங்களில் எங்களை உள்ளடக்கிய திட்டங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலக அளவில் நம்ம வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நோக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த கருத்தரங்கம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளடக்கிய லீடர்ஷிப், அதாவது அவங்களையும் உள்ளடக்கி எல்லா பொறுப்புகளிலும் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கருத்தரங்கம் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் சார்பில் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த கருத்தரங்கின் நோக்கம் சீக்கிரம் நிறைவேறும் என்று நாம் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். நன்றி, வணக்கம். மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் நடத்துறதுன்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இதோடைய ஃபவுண்டர் மேரி கிளப்பால அவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சாங்களோ அது இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடையாது, அதுவும் பிஜி லெவல்ல. இது வந்து ஒரு பெரிய ஒரு நாவல் ஐடியா. இது வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்ட் டிசேபிள் டே அன்னைக்கு நம்ம எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து நம்மளுடைய இஷ்யூஸ வந்து டெலிபரேட் பண்ண வைக்கிறதுக்கும் மற்ற எல்லாருக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகளை பத்தி ஒரு ஓவரால் ஒரு புரிதல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஒரு அற்புதமான இந்த செமினார் வச்சிருக்காங்க. இந்த செமினார் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ண இந்த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஒன் ஆஃப் த பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன், ஒன் ஆஃப் த ஹெரிட்டேஜ். இது ஒரு கோவில் ஆக்சுவலா, அப்படிதான் நான் சொல்லுவேன். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து நிறைய தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். ஆனா இங்க வந்தா நிறைய பேருக்கு எப்படி உதவி பண்ணணும்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப ப்ரொஃபஷனலா எப்படி அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த நீரை எப்படி தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ், என்னென்ன அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படி இதை வந்து ப்ரொஃபஷனலா பண்ண முடியுன்றது இந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லிக் கொடுக்குது. நிச்சயமா இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை தொட்டிருக்கு. அது நேத்ரோதியா இதுல ஒரு பங்கா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருங்காலத்துல MSWோடு சேர்ந்து நேத்ரோதியாவும் இது போன்ற நிறைய காரியங்களை நாங்க செய்யலாம்னு இருக்கோம். நன்றி.